ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனையும், அதாவது எல்லா லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனை விட என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டண்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ்க்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து லேயர் 7ல், அதாவது ஓப்பன் ட்ரஸ்டிக்கு உள்ள, அப்புறம் நம்ம சில இப்போ யூஸ் பண்ண தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ், பிளாக் லிஸ்ட் மாஸ்டர், ஸ்கேம் அனலிட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரே ஷாட்டில் எனேபிள் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு தென் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்குறோம் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங்கிறது. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் சச். ஓகேவா? ஸோ டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஷாட்டில் எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செலக்டிவாக பண்ணிக்கலாம். பட் இப்போது நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதோடய டெக்னாலஜி எல்லாமே இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி டிவைஸில் போட்டு வச்சிட்டேன். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியும் மியூச்சுவல் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷன், டிவைஸ் பேஸ்டு சர்டிஃபிகேட். அது சர்டிஃபிகேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணியிருக்கணும் டிவைஸில். சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்து 400 பேட் எஸ்எஸ்எல், அதாவது சர்டிஃபிகேட் இஸ் நாட் சென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த இது. ஸோ தட் கம்ஸ் அண்டர் ZTF, அதாவது ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அது எனேபிள் பண்ணியிருக்கோம். அப்போ fingerprint.comலேயும் ஒரு ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், பேஸ்ட் ஆன் த டிவைஸ் ஐடென்டிட்டி. அதாவது fingerprint.comங்கிற தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வழியாக வி கெட் ஐடி ஒன்று வருது இல்லையா, ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அந்த ஐடி விச் இஸ் த விசிட்டர் ஐடி. ஸோ அது பெய்டு சர்வீசஸ் வழியாக வருது. அது சர்டிஃபிகேட் மேன் இன்ஸ்டலேஷன்லாம் இருக்காது. ஐடி வந்து நம்மளுடைய ஓப்பன் ட்ரஸ்டில் கான்ஃபிகர் டேட்டா பேஸில் இருந்தால் உண்டு, இல்லைன்னு சொன்னால் இட் வில் கெட் ரீடைரக்டட். அது ஒன்று. செகண்ட், fingerprint.comல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாட் டிடெக்ஷன் கேட்டகரியில் இதெல்லாமே வரும். ஸோ VPN-ஆக இருந்தால் என்ன பண்ணலாம், இன்காக்னிட்டோ, டார், டேம்பரிங், பாட் டிடெக்ஷன், ஆல் டுகெதர். இதில் வந்து நம்ம பண்ணுறது வந்து லேயர் 3 ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இந்த fingerprint.sh, அதாவது வந்து கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து இந்த 5 நீங்கள் ஆப்ஷனலாக வச்சு பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்க்கு நான் 5 வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்காக்னிட்டோ மட்டும்தான் தெரியும். சரி, இன்காக்னிட்டோன்னு வந்தால் லேயர் 3 ப்ராக் பண்ணுற மாதிரி. ஸோ மற்ற கான்செப்ட்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்புறம் கூகுள் ரீகேப்சா வெர்ஷன் 3 இருக்குது, அதுவும் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறம் IPAPCயை வச்சு IP அட்ரஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக வர வச்சு blacklistmaster.comல கொடுத்து blacklisted இருக்கா இல்லையான்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. அப்புறம் scamanalytics.comல ஸ்கோரை வச்சு செக் பண்ணுறது. இதை பேஸ் பண்ணி திருப்பி லேயர் 3, எங்கெல்லாம் லேயர் 3 மென்ஷன் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து CSFஐ யூஸ் பண்ணி IP அட்ரஸை பிளாக் பண்ணுறோம். எங்கெல்லாம் லேயர் 3 மென்ஷன் பண்ணலையோ அது ஒரு டிப்பிக்கல் லேயர் 7 பேஸ்ட் ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் லேயர் 7. ஜியோ IP ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எஸ், அது இப்போ இதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதுவும் ஆனில் தான் இருக்குது. ஸோ கார்ஸ் அண்ட் CSP அது எனேபிள் இருக்குது. ஸோ எல்லாமே ஆனில் இருக்குது. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மியூச்சுவல் டிஎல்எஸ் சொல்ல வேண்டாம், அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம பண்ண போகிறதில்ல. ஆனால் fingerprint, கூகுள், இந்த விஷயம் இருக்குது இல்லையா, இந்த மூணுமே வந்து சேர்ந்த மாதிரி அதாவது என்ன பண்ணுவோன்னா, ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். fingerprint.comல இருக்கிற டிவைஸ் ஐடென்டிட்டியும் பாட் டிடெக்ஷன், ஆனால் ஹைலைட் பண்ணது அந்த மூணுமே ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம இதில் அப்படியே சேர்ந்த மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக்ஸில் தெரிஞ்சிடும் பிளாக் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக போயிடலாம், டெமோக்குள்ளே போயிடலாம். build.jaganta.in சர்டிஃபிகேட் இருக்குது. சர்டிஃபிகேட் இது கேன்சல் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் 400 வரும். ஆனால் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் as you already know. ஸோ ஓகே கொடுத்துருவோம், அப்ளிகேஷனுக்குள்ளே போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி, அதாவது ஓப்பன் ரெஸ்டினுடைய அப்ளிகேஷனை நான் வந்து யூஸ் பண்ணல, ஒரு ஃபைல் பேக்கப் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ரிவர்ஸ் ப்ராக்ஸியில் டெம்பரரியாக, ஒரு பைத்தான் ஃப்ளாஸ்க் ஆப் மாதிரி பில்ட் பண்ணி வித் சிங்கிள் சைன் ஆனோட இருக்குது, சிங்கிள் சைன் ஆன் இன்டெகிரேஷனோட. சரியா, சிங்கிள் சைன் ஆன் இன்டெகிரேஷன் வந்தால் தான் உங்களால் வாஸ்ப் டாப் 10 2021 இதோட சேர்த்து இந்த செக்யூரிட்டி சர்வீசஸோட உங்களால் கம்ப்ளை பண்ண முடியும். அதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே சைன்இன் பண்ணலாம். ஸோ இது வரைக்குமே தேர்ட் பார்ட்டி தான். தேர்ட் பார்ட்டி இந்த kind.comங்கிற கம்பெனி தான், they are offering us that பப்ளிக் தேர்ட் பார்ட்டி சிங்கிள் சைன் ஆன் சர்வீஸ். சரியா? ஸோ அதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது தான். ஸோ உள்ளே போகிறேன். அப்ளிகேஷனோட லேண்டிங் பேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய செக்யூரிட்டி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வரைக்குமே வந்து தேர்ட் பார்ட்டினுடைய லாகின் சர்வீஸ் தான். ஸோ இங்கே போய் நான் யாரோட சர்வீஸில் போய் நம்ம இப்போ எனேபிள் பண்ண முடியாதுல்ல, நம்மளுடைய மெயின் லேண்டிங் பேஜில் தான் நான் எல்லா சர்வீசஸும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணலாம். கண்டினியூ கொடுத்தோன்னே நம்மளோட லேண்டிங் பேஜ் வரும். லேண்டிங் பேஜ் வந்துருச்சு.
நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மல்டிபிள் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த 3மே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இது சர்டிஃபிகேட் பேஸ்டு, இந்த 3 ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தேன்னு வைங்க, கன்சோல் எரர்ஸ் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எங்கேயுமே கன்சோல் எரர்ஸ் இல்லை, மேக்ஸிமம் வார்னிங்ஸ் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ரைட். இப்போது நான் பேக்அண்ட் சர்வருக்குள்ளே போக போகிறேன். அந்த பேக்அண்ட் சர்வரில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். அந்த பேக்அண்ட் சர்வரில் ஹிஸ்டரி கமாண்ட் அடிச்சுட்டு கான்ஃபிகரேஷனில் போயிட்டு மியூச்சுவல் டிஎல்எஸ் அப்படியே இருக்கட்டும், அது நான் பெருசாக டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம மெயினாக fingerprint.comல இது செக் பண்ணுவோம், டிவைஸ் ஐடென்டிட்டி செக் பண்ணுவோம். இந்த 3 விஷயம் ஃபஸ்ட்டு முடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் சேர்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிவைஸ் ஐடென்டிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட்டில் 2 விஷயம், கூகுள் ரீகேப்சா, இதை முடிச்சுட்டு அங்கே வரலாம். ஸோ எல்எஸ். ஸோ நம்மளுடைய build.conf பாருங்கள் எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? cut the size of the particular application configuration file with all security measures. So huge இல்லை? ஓகே, சரி, இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அப்படி கீழே வருவோம். ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு தேவை. டிவைஸ் ஐடென்டிட்டி ஆக்சுவலாக ரைட் இங்கே இருக்குது, சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த டிவைஸ் ஐடி தான் நான் வந்து ஆல்ரெடி fingerprint.com டேஷ்போர்ட்லேருந்து போட்டிருக்கேன். அதனால தான் இந்த பேஜ் வந்து இப்போதைக்கு இங்கே நின்றுருக்குது, ஆக்டிவாக நின்றுருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளால் வந்து அப்படியே ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நம்ம பண்ண டெமோ மாதிரி, முன்னாடி பண்ண டெமோ மாதிரி இப்போ என்ன பண்ணுவோன்னா அதை அப்படியே கொண்டு போய் தூக்குவோம். அகெயின் ஓப்பன் ட்ரஸ்டியை என்ன பண்ணோம், ரீலோட் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜை கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணோம்னா ரீலோடு பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த பேஜ் நிற்காது, டிவைஸ் ஐடி இருக்கிறதுனால தான் வருது. ரீலோட் பண்ணனா அப்படியே இது ரீடைரக்ட் ஆகும். ஒரு நிமிஷம், இது ஏன் ரீடைரக்ட் ஆகலைன்னு நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute, some problem is there. ஆக்சுவலாக நான் ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து கடைசியாக இந்த டெமோக்கு முன்னாடி செட் பண்ண வேண்டியது இதை தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஐடியா இதை அன்பிளாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரீடைரக்ஷன் காட்டலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் நான் வந்து என்னுடைய இதில் நார்மல் விண்டோவில் போய் பண்ணும்போது இந்த ஐடி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், NI4KIன்னு வந்திருக்க டிவைஸ் ஐடி. NI4 டிவைஸ் ஐடிக்கு இது வந்து அன்கமெண்டடாக இருந்தது. அது அன்கமெண்டடாக இருந்தனால எனக்கு ரீடைரக்ஷன் ஒர்க் ஆகலை, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் ஃபேக்ட்ஸு. ஸோ நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறங்கிற பேரில் நிறைய விஷயத்தை எடுத்து விட்டுட்டேன். ஸோ திருப்பி ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி எனேபிள் பண்ணுறேன். ஓகே, வெரி சாரி, நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன். ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஓகே கொடுக்குறோம். சிங்கிள் சைன் ஆன் ஆத்தென்டிகேஷன் ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி பாஸில் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து jaganreport@gmail.com. இப்போ பாஸ்வேர்டு தரேன். ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா லேண்டிங் பேஜ் போகுது. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரீகாப்சா எல்லாமே ஆனில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஜஸ்ட் ஒரு தடவை கன்சோலையும் போய் பார்க்கலாம். கன்சோல் எந்த எரரும் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆஸ் பர் இது ரெக்கார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. நம்ம வந்து இது செக் பண்ணிட்டோம், இது இருந்தால் தான் வருது. ஸோ டிவைஸ் ஐடென்டிட்டியில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அந்த ஐடியை போய் இப்போ தூக்கலாம். vi.build.conf போயிட்டு vi.build.conf போயிட்டு ஃபங்க்ஷன் இன்சர்ட் 2 டேஷ் அதை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ட்ரஸ்ட்டை ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு இந்த பேஜை ரீலோட் அடித்தா நாங்கள் ஐடி எடுத்துட்டேன், ஓப்பன் ட்ரஸ்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன்,
ஆத்தன்டிகேட்டாக தான் இருக்கேன். ரீலோட் அடித்தேனே டினைடுன்னு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தாச்சு இல்லையா? அவ்வளோதான். இப்போ திருப்பி போய் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு திருப்பி போய் அடிச்சிட்டேன்னா இது ரீடைரக்ட் ஆகாமல் அந்த செஷன் அப்படியே ரீட்டைன் பண்ணும், மாறாது. ஸோ இது கன்ஃபர்ம்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாஸ். இப்போ அடுத்தது இதுக்கு நம்ம லேயர் 3க்கு டேரெக்டாக லாகை போய் பார்த்துடலாம். ஸோ லாகை பார்க்குறதுக்கு முன்னாடி HTML ஃபைலை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவோம். cd டாட் நான் சொன்ன அதே சீக்வன்ஸ். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது சீக்வன்ஸ் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கேன்னு பார்ப்போம். இந்த ஃபைல் இல்லை, சாரி, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து கஸ்டம் அப்ளிகேஷன் இதுக்குள்ளே இருக்குது. அது ஒரு பைத்தான் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். ஸோ cd ஸ்பேஸ் டெம்ப்ளேட்ஸ், இது ஒரு ஃப்ளாஸ்க்கு. அதோட லேண்டிங் பேஜ்குள்ளே எல்லாத்தையும் போட்டிருக்கேன், விச் இஸ் ஹோம் ஃபைல். ஸோ அந்த டிஐவி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரிப்டில் வந்து இந்த சப்மிட் விசிட்டர் ஐடி வருதுல்ல, இது டிவைஸ் ஐடென்டிட்டி ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்கில். அப்புறம் 2 ஜாவா ஸ்கிரிப்டையும் ஒரே ஒரு ஸ்கிரிப்டாக மர்ஜ் பண்ணியிருக்கேன். அப்புறம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாட் டிடெக்ஷன், விபிஎன், டாரு பாட்டு டேம்பரிங் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ அது ஒரே இதில் வந்து மர்ஜ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இட் வில் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கன்சோல் எரர் அடிக்கும். சரியா? ஸோ 2 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து 2 போத் டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பாட் டிடெக்ஷன் அது வந்து ஒரே ஸ்கிரிப்டில் மர்ஜ் பண்ணி போட்டிருக்கு. இது ஐ வில் சேவ் இட் இன் கூகுள் டிரைவ். அதை ஃபாலோ பண்ணி கீகில் வந்து கூகுள் ரீகேப்சா இருக்குது. இப்போ நம்ம ரீகேப்சா தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரீகேப்சா டெஸ்ட் பண்ணோம். அது கீழே தான் வந்து ரீகேப்சா கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைனலி தென் IPAPI CO ஸ்கேமாலிட்டிக்ஸுக்கும் பிளாக் லிஸ்ட் மஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு. ஸோ இதே சீக்வன்ஸில் தான் நீங்களும் ஸ்கிரிப்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவைஸ் ஐடென்டிட்டி ஸ்கிரிப்டும் இதுவும் மர்ஜ் பண்ணி நான் ஒரே ஜாவா ஸ்கிரிப்டில் போட்டிருக்கேன். அது கூகுள் ட்ரைவில் ஷேவ் பண்ணிடுறேன். ஸோ இதே ஆர்டரில் இருக்கணும். டிவைஸ் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறமா இது, அதுக்கப்புறமா தான் கூகுள் ராப்சா வரணும். அதுக்கப்புறமா வந்து தான் IPAPOC1 ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். ஒரு வேளை fingerprint.com கொண்டு போய் கடைசியில் போட்டுட்டிங்கன்னா fingerprint.com இது 2ஐயும் வந்து இட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட்ஸ் அஸ் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ் பாட்ஸ் நினச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா சோர்ஸையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாகவே வந்து இது லோட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பேலன்ஸ் 2 ரன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போகுது. ஸோ fingerprint இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டுட்டு அப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். சரி, நம்ம வந்து இன்காக்னிட்டோவில் தான் செக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இன்காக்னிட்டோவில் செக் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்து லாக் ஆகிருக்கா. என்னோடய சோர்ஸ் ஐபி வந்து நான் VPN கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து .163 இருக்குது 192ல். அது இங்கே வந்திருக்கான்னு பார்ப்போம். அப்நார்மல் ஐபிஸ். ஓகே, நான் இதுன்னு போட்டனால இன்காக்னிட்டோங்கிறனால அப்புறம் இது டினைடுக்கு ட்ரை ஆகியிருக்கும் கண்டிப்பாக ஃபார் ஷியோர். ஸோ அதுலேயும் என்னுடைய ஐபி இருக்கும். இது முன்னாடி படித்த வீடியோஸில் இருக்கிறது தான் ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் சம்மரி. ஆனால் ஆல் டுகெதர் எவ்வளோ தூரம் டிடெக்ஷன் பேரலாக ஒர்க் ஆகிருக்குங்கிறத காட்டுறது தான். அப்புறம் இந்த ஐபி வந்து சிஸ்லாகில் ட்ரை ஆகிருக்கான்னு பார்ப்போம். /varlog ஸோ இங்கே கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. டினை ஃபைலில் எங்கே என்ட்ரி விழுந்திருக்குன்னு பார்ப்போம். etc csf /sef.deny ஆக்சுவலாக அது டினையில் விழுகாது. ஓகே, இங்கே இருக்கிற டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ ஓகே, இங்கே செக் பண்ணலாம். இங்கே நம்மளுடைய சர்வீசஸ் லாக் பண்ண டைம் வந்து 19/20/05. அப்புறம் இங்கே லாக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டினை ஃபெயில்டு ஃபெயிலுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள்,
May 23 1920 1920 வந்து என்னுடைய சோர்ஸ் வந்து இங்கே பிளாக்குக்கு ட்ரை நடந்திருக்கு. பிளாக்கு ட்ரை நடக்கும்போது ஆல்ரெடி அலோடு மீன்ஸ் விச் இஸ் இன் இக்னோர் ஃபைலில் இருக்கிறனால அது வந்து உள்ளார விழுகலை. அதான் ரீசன். ஓகே, அது ஒன்று. ஸோ இப்போ இதுவும் கன்ஃபார்ம். ஸோ இதுவும் அட்டம் நடந்துருச்சு. ஸோ 3 பாஸ். அப்புறம் கூகுள் ரீகேப்சர் வெர்ஷன் 3 நம்ம ஆத்தென்டிகேட்டட் செஷனில் இருக்கும்போதே அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆத்தென்டிகேஷன் செஷன் இருக்குது, நேராக லாகின் பண்ணி சிடி ஸ்பேஸ் டாட் கூகுள் ரீகேப்சரோட ஸ்கோரை மாடிஃபை பண்ணோம். நம்ம எல்எஸ் சிடி ஸ்பேஸ் லுவா ஆப்ஸ் எல்எஸ் விஐ இந்த லுவா ஃபைலில் அந்த லுவா ஸ்கிரிப்ட் தானே, அந்த லுவா ஸ்கிரிப்டில் ஸ்கோரை பர்பஸாக மாற்றுறேன். ஸோ தட் செஷனில் அப்படியே அது ரீடைரக்டாக தான் பார்க்க முடியும். இங்கே ரீகேப்சர் ஆல்ரெடி இருக்கிறத பார்த்துட்டோம். ரிஃப்ரெஷ் அடித்தோம்னா அது ரீடேட் ஆகிடும். ஓகே, டன். இப்போ அது திருப்பி பேக் போகிறதுக்கு முன்னாடி செஷன் கில்ல ஆகிடுச்சு இல்லையா, லாக் அவுட்டே அடிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் போய் செட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட் 0.5 open rest-t open rest-s reload. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீகேப்சாலையும் பாஸ், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பாஸ். சரி, IPAPCO வந்து என்ன, நம்மளோட சோர்ஸ் IP என்னன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி லாக்ஸ் செக் பண்ணால் போதும். சிடி ஸ்பேஸ் லான்ச் எல்எஸ் கேட். ஸோ IPACO வந்து கிளைண்ட் ஐபிஸ் வித்தவுட் லாகஸ், இதில் தான் அது வந்து லாக் பண்ணியிருக்கோம். லாக் எடுத்திருக்கா? ஓகே, நம்மளோட IPv6 செக் பண்ணியிருக்கு. சரி, நம்ம IPv6 ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நம்ம IPv6 சோர்ஸ்னு சொன்னால் வந்து பிளாக் லிஸ்ட் மாஸ்டரோட டிசிஷன் என்ன அதில்? ஓகே, இப்போ லாஸ்ட் எடுத்துருப்போம் B7E2 IPv6 B7E2 போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து பிளாக் லிஸ்டட்னு அடிச்சிருக்கு. ஸோ பிளாக் லிஸ்ட் மாஸ்டர் பிரகாரம் என்னுடைய சோர்ஸ் IPv6 வந்து பிளாக் லிஸ்டட். அப்போ டினை ஃபைல் அட்டெம்ப்ட் நடந்திருக்கணும். ஸ்கேமாலிட்டிக்ஸ் என்ன பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஸ்கேமாலிட்டிக்ஸ் அது என்னுடைய சேம் IPACO வந்து எடுத்து கொடுக்கும்போது இங்கே வந்திருக்கு. அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா மீடியம் ரிஸ்க்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ இது ஸ்கேமாலிட்டிக்ஸ் வந்து பிளாக் பண்ணாது. அப்போது பிளாக் லிஸ்ட் மாஸ்டர் எப்படியோ பிளாக் லிஸ்ட்னு சொல்கிறதுனால அட்டெம்ப்ட் நடந்திருக்கணும். ஸோ இது டினை ஃபைலுக்குள்ளே இந்த IP வெர்ஷன் 6 அட்ரஸ் போயிருக்கணும். போயிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். டைம் 20:20:07 பிளாக் ஆகிருக்கு. அப்போது நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப்ஸோடு பார்த்தா அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா கோரலேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே டைம் ஸ்டாம்ப்ஸ் இல்லை. ஸோ இங்கே இதுக்குள்ளே டைம் ஸ்டாம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஸ்டாம்ப் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கா 70:22 அதாவது ஓகே. ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப்லேயே அது பண்ணியாச்சு, வந்திருக்குது. ஸோ அட்டெம்ப்ட் 20:20:07 இந்த டைமுக்கு உள்ளார என்ட்ரி இருக்குது. 2 பேர் செக் பண்ணனால. ஸோ பிளாக் லிஸ்டட் இது இருந்தனால இந்த IPv6 பிளாக் லிஸ்ட் மாஸ்டர்னால் அந்த ட்ரிகர் இனிஷியேட் ஆகிருக்கு இந்த ஐபிக்கு. ஸோ அதனால் அந்த ஃபைல் வந்து உள்ளே என்டர் ஆகிடுச்சு, இந்த சோர்ஸ் IP வெர்ஷன் 6 சோர்ஸ். ஸோ டைம் சாம்பிள்ஸ்லேயும் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது நம்ம அடுத்ததில் ஸோ ஆல் டுகெதர் பார்த்தா சிஸ்டம் வந்து டுகெதர் இது வரைக்கும் எந்த ஃபெயிலியர் இல்லாமல் வேலை செய்யுது. சரி, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேலை செய்தான்னு செக் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேலை செய்தா அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பேக் போயிடுவோம். ஸ்கோர் மாற்றினோமா
ஸோ செஷன் ரீடைன் ஆகுது, ஸ்கோர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இதுக்கப்புறம் அடித்தா என்ன ஆகுங்கிறது தெரியணும். ஸோ அது என்ன தெரியணும்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை போட்டு பார்க்கலாம். இது அடித்தோம்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ரெஸ்ட் டினைடு கொண்டு போகணும். எஸ், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேலை செய்யுது, பக்கா. அடுத்தது ஷெல் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுமா? அதுவும் பிளாக் ஆகுது. ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். இப்போது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் முடிஞ்சுது. இப்போ அடுத்து ஜியோ ஐபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டேரெக்டாக செக் பண்ணலாம். இந்தியாவை மட்டும் எடுத்துருவோம். cd ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ls pi build.conf இந்தியாவை எடுத்துட்டோம். அப்படின்னா இந்தியா எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் இன்சர்ட் போட்டு ஓகே. இப்போ வந்து என்னன்னா இந்தியாவை எடுத்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு செஷன் கட் ஆகணும். பர்ஃபெக்ட். இப்போ திருப்பி இந்தியாவை அப்ளை பண்ணுவோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஒரு பைப் போடணும். ஒரு பைப் போட்டு இந்தியா போட்டாச்சு. அப்படியே ரிஃப்ரெஷ் அடிச்சோன்னா செஷன் ரீடைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி செஷன் திருப்பி வந்துருச்சு. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இது எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? ஸோ இது வரைக்கும் எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரைக்கும். இப்போ கார்ஸ் அண்ட் சிஎஸ்பி செக் பண்ணோம். அதுக்கு நான் அந்த கமாண்ட் ஒன்று எடுக்கணும். ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட், அந்த கமாண்ட் எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு செக் பண்ணலாம். ஓகே, கமாண்ட் எடுத்து வரதுக்கு தான் டைம் ஆச்சு. இப்போ சொல்கிறேன், இந்த கேர்ள் கமாண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டேன். அதாவது என்னென்னா, கூகுள் அஜாக்ஸ் ஏபிலேருந்து ஒரு ஜேஎஸ் ஃபைலை கொண்டு போயிட்டு build.gigantas.inங்கிற ஃபைலை ஹேக்கர்ஸ் மாதிரி ஒரு ஃபைலை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, என்னுடைய இந்த கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி எல்லாமே கரெக்டாக புல் பண்ணிட்டு வந்துருச்சு. புல் பண்ணிவிட்டு கீழே வர எரரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 400 நோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாஸ் சென்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு மீனிங் என்னென்னு தெரியுதா? கூகுள்லேயோ ஏதோ ஒரு ஹேக்கரோ நம்ம மிஷினை ட்ரை பண்ணும்போது நான் மியூச்சுவல் டிஎல்எஸ் எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மியூச்சுவல் டிஎல்எஸ் எனேபிள் பண்ணியிருந்தனால அவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் கிடையாது இல்லையா? இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். அவன்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாதனால ஜீரோ ட்ரஸ்ட் எனேபிள் ஆகி அவனுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு? 400ன்னு அடிச்சிருச்சு. அங்கேயே வேலை முடிஞ்சது, செக்யூர்டு தான். சரி, பட் ஸ்டில் இருந்தால் இதை ஃபர்தராக சிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஜீரோ ட்ரஸ்ட்டை தூக்கிட்டு தான் ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட். ஜீரோ ட்ரஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டு திருப்பி வரேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஜீரோ ட்ரஸ்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஜீரோ ட்ரஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரஸ்ட் எனேபிள்டு இருந்தனால 400 அடிச்சுது. அதுக்கப்புறம் நான் போய் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஜீரோ ட்ரஸ்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி இதே கமெண்ட் திருப்பி எனேபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா, அதே கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வருது. அப்புறம் பிளாக் பண்ணதுக்கு 403 பேட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியும் கார்ஸும் வந்து தட் இஸ் ஆல்சோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பாஸ். ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. டுகெதர் எல்லாமே பாஸ். அதில் நீங்கள் ஒன்று மட்டும் முக்கியமானது ஒன்று கவனிச்சிக்கணும். நான் வந்து இந்த மியூச்சுவல் டிஎல்எஸ்ஸு இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தோம். ஆனால் ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனுடைய முக்கியமான பேஜஸில் இல்லை லேண்டிங் பேஜஸில் ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு வேளை எல்லாத்தையும் சேர்த்து போடுறதா இருந்ததுன்னா எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸும் மீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டு, கூகுள் ரீகேப்சா,
ஐபிஐபிஓ சிஓ எல்லாமே நீங்கள் போடுறதா இருந்ததுன்னா இந்த 4 சர்வீஸுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தால் இதே ஆர்டரில் தான் போடணும். ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்றைக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் அந்த டாப் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூகுள் ரீகேப்ச்சா, அப்புறமா ஏபிஐ சிஓ இதை மட்டும் நான் வச்சுங்க. ஒரு வேளை இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக கூகுள் ரீகேப்ச்சா இல்லை இது மட்டும் போட்டால் போதும், இல்லை இது மட்டும் போட்டால் போதும். ஸோ சீக்வன்ஸ் எப்போவுமே இருக்கோ இல்லையோ இதே இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா இதே சீக்வன்ஸில் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு ஒரு டிப்ளாய்மெண்ட் யோசிச்சு போடுங்க. சீக்வன்ஸ் மாற்றிடாதீங்க. ஸோ இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கூகுள் ரீகேப்ச்சா, ஐபிஐபிசிஓவும் என்றைக்குமே கடைசி தான். fingerprint.com என்றைக்குமே டாப். நடுவில் வேறு எந்த சர்வீஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க while writing JavaScript. ஸோ இதுக்கான JavaScript வந்து நான் வந்து இதில் அந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து இந்த ஐ திங்க் 29 நினைக்கிறேன், அதில் நான் செக்ஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக ஒரே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்கிரிப்டை நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிடுறேன் இதோட. ஓகேவா? ஸோ ஒரு தடவை வீடியோ வாட்ச் பண்ணும்போது அந்த கூகுள் ட்ரைவோட ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஓகே, தட் இஸ் த அப்டேட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.